நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 லவங்கத்தை சாப்பிட்டு வெந்நீரை குடிச்சோம்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா அப்படியா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோவை லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. மட்டன், சிக்கன், பிரியாணி பண்றப்போ லவங்கத்தை பயன்படுத்தணும்னா அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்குது. வாய் துர்வாசனைய குறைக்கிறதுல இருந்து கோடி ரூபாய் செலவழிச்சாலும் குணப்படுத்தாத நோய்கள் வரைய இந்த கிராம்பை பயன்படுத்துறாங்க. முக்கியமா இந்த லவங்கத்துல கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், மேங்கனீஸ், விட்டமின் ஏ, சியோட எத்தனையோ சத்துக்களும் இருக்குது. சுவாச சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க லவங்கத்தை எடுத்துக்கிட்டாலே போதும். லங்ஸ் கேன்சர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு தூரமா டிராவல் பண்ணணும்னா ஒத்துக்காது. டிராவல் பண்றப்பவே வாமிட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட பிரச்சனைக்கும் இந்த லவங்கம் செக் வைக்குது. நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி 2 லவங்கத்தை எடுத்துக்கிட்டாலே போதும். வாமிட்டிங் சென்சேஷனே இருக்காது. நிறைய பேர் குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுற விஷயம் என்னன்னா சளி, இருமல். அந்த நேரத்துல 3ல இருந்து 4 லவங்கத்தை எடுத்துக்கிட்டாலே போதும், நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ரெகுலரா தலைவலி இருந்துகிட்டே இருக்குதோ அவங்க லவங்கத்தை எடுத்துக்கிட்டாலே போதும், தலைவலியில இருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, இது பிபி, சுகர் லெவல கூட கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. சரும சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க கூட இதை பயன்படுத்தலாம். லவங்கத்துல ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் அதிகமா இருக்குது. இது அநேக கிருமிகள் கிட்ட இருந்து, வைரல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து நல்ல தீர்வை கொடுக்குது. நம்ம உடல்ல இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அது மட்டும் கிடையாது, லவங்கத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட லிவர், அதாவது கல்லீரலை சுத்தப்படுத்துது. மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி கொழுப்பை குறைக்குது. நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் போய் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. இதனால இதய சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வராது. இதுல இருக்கிற பிளேவனாய்ட்ஸ் எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. முழங்கால் வலி, மூட்டு வலி கஷ்டப்படுறவங்களுக்கு, அதே மாதிரி எலும்புகள்ல இருக்கிற ஜவ்வு தேஞ்சு போறதால கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. முக்கியமா சொல்லணும்னா உடல்ல இருக்கிற எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு லவங்கத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்றாங்க. எதுக்குன்னா இதுல இருக்கிற மேங்கனீஸ் நம்ம எலும்புகளுக்கு எவ்வளவோ பயன்படுது. எலும்புகள் பலமா இருக்கிறதுக்கு அதுல இருக்கிற யூஜனால் அப்படிங்கிற ஆயில் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா கர்ப்பமா இருக்கிற பெண்கள் முதல் 3 மாதத்துக்கு வாந்தி எடுத்து கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி சோர்வாவும் இருப்பீங்க. இத சரி பண்றதுக்கு லவங்கத்தை சாப்பிட்டாலே போதும். முக்கியமா லவங்கத்தை உங்க டயட்ல ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஸ், அசிடிட்டி, வயிறு உப்புசம், அஜீரணம் இந்த பிரச்சனைகளையும் சரி பண்ண முடியும். குறிப்பா லவங்கத்துல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்குது. அதனால வலி, வீக்கத்தை நல்லா குறைக்குது. அதே மாதிரி நம்ம உடல்ல நீர் சேராம பாதுகாக்குது. நிறைய விதமான டூத் பேஸ்ட்ல இத பயன்படுத்தி இருப்பாங்க. லவங்கத்தை சாப்பிடுறதால பல், ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கியூர் ஆகுது. அது மட்டும் கிடையாது, பல் நல்லா பலமா மாறுது. நீங்க பால் குடிக்கிறப்போ சிட்டிகை லவங்க பொடிய கலந்து குடிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட தலைவலியும் மாயமா மறைஞ்சு போகுது. இந்த லவங்கத்துல இருக்கிற யூஜனால் அப்படிங்கிற ஆயில் கபம், சளி, இருமல், காய்ச்சல் வராம பாதுகாக்குது. இந்த லவங்கத்தை தண்ணியில போட்டு அந்த தண்ணிய வாயில ஊத்தி கொப்பளிச்சீங்கன்னா தொண்டை இன்ஃபெக்ஷன் மாயமா மறைஞ்சு போகுது. முக்கியமா முழங்கால் வலி, மூட்டு வலியால கஷ்டப்படுறவங்க கூட இந்த லவங்க கஷாயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், லவங்கத்தை எடுத்துக்கிறதால என்ன உபயோகங்கள் இருக்குன்னு நீங்களும் லவங்கத்தை எடுத்துக்கிறதுக்கு எப்பயுமே யோசிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென், டேக் இட், பை.